1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். இதுல சில ஊர்கள், சில பெயர்கள் வருகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். முதல் வசனம் சிக்லாக் என்று சொல்லப்படுகிறது. சிக்லாக் என்றால் பற்சக்கரங்களுக்குள் சிக்கிக் கொள்ளுதல் என்ற அர்த்தம், அல்லது பற்சக்கரங்கள் என்ற அர்த்தம். இந்த கரும்பு ஜூஸ் பிள்ளைகிற மிஷின் நம்ம பார்த்திருப்போம். அதுக்குள்ள சிக்குகிற கரும்பு எப்படி சக்கையாகி வெளியே வருகிறதோ அப்படிப்பட்டதான ஒரு அர்த்தம். அதுக்கு பிறகு சிக்லாக். 5ஆம் வசனத்துல அகினோவாம், அபிகாயில் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அகினோவாம் என்று சொன்னால் கிருபை என்ற அர்த்தம், அபிகாயில் என்று சொன்னால் வாழ்வாதாரம் என்ற அர்த்தம். தாவீது சிக்லாக் என்ற அனுபவத்துக்குள்ளே சிக்கி கிருபையை இழந்ததை போல, தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்ததை போல அவர் அங்கே காணப்படுகிற ஒரு சூழ்நிலை தான் இந்த 30ஆம் அதிகாரம். அதுக்கு அடுத்து சொல்லப்படுகிற ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் அபியத்தார் என்று சொல்லப்படுகிறது. அபியத்தார் என்று சொன்னால் நிறைவுள்ள பிதா என்று அர்த்தம். பிள்ளைகளே, நீங்க சிக்லாக் என்கிற பற்சக்கரங்களுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்துக்குள் இருக்கலாம். ஒருவேளை அந்த அனுபவம் உங்களுக்கு கிருபையை நீங்க தொலைத்து போட்டது போல, அல்லது இழந்து விட்டது போல, வாழ்வதற்கு எந்த ஆதாரமுமே இனி இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையை, ஒரு எண்ணத்தை உங்களுடைய சிந்தனையில வைக்கலாம். ஆனால் தாவீது அதை பார்த்து சோர்ந்து போகாதபடி நிறைவுள்ள பிதா எனக்கு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு, நிறைவுள்ள தகப்பன் எனக்கு இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு நான் அவரிடத்துல கேட்கும் போது எனக்கு எல்லாவற்றையும் திரும்ப தருவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கேட்டார். நிச்சயமாகவே அவர் கேட்ட அந்த காரியத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆண்டவரை தேடுங்க. தேடும்போது நிச்சயம் நம்முடைய காரியம் ஜெயமாய் மாறும். இழந்தவைகளை திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். இழந்த கிருபையானாலும் சரி, வாழ்வாதாரமானாலும் சரி, எந்த ஒரு ஆவிக்குரிய நன்மையானாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களானாலும் நிறைவுள்ள பிதாவிடத்துல கேட்கும் போது சகலவற்றையும் அவர் தர நமக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆகவே ஜெபம் பண்ணுவதை நிறுத்தி விடாதிருங்கள். எந்த அனுபவமும் மாற்ற ஆண்டவரால முடியும் என்பதை விசுவாசிக்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.